Hi viewers, this is our YouTube channel 4 Bites Home Kitchen, cooking with love. இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? இப்போ பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம இப்போது சின்னதாக வெண்டைக்காய் பீசஸ் வந்து ஒரு 20 to 25 கட் பண்ணி நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருக்கு சமைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 to 15 இல்லை 15 to 20 பீசஸாகவும் வந்து நீங்கள் வெண்டைக்காய் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதை தனி பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது திரும்பவும் ஒரு பேனில் நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். அது ஹீட் ஆன உடனே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 15 to 20 வரைக்கும் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அது இப்போ நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா பாயில் ஆகிறதுக்காக ஒரு பவுல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கோம். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சைஸ் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போது 3 பேர் சாப்பிட்றதுக்கான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி.